இன்றைக்கு இணைந்திருக்கின்றார்கள். அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன், வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கம். இப்பொழுது சிறப்புரை ஆற்றுவதற்காக நம்முடைய சிறப்புரையாளர் முனைவர் காமராஜ் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாருங்கள் ஐயா, உங்களுடைய உரையை தாருங்கள். நன்றி அம்மா. வணக்கம். ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் சிறப்புரை நடத்தி கொண்டிருக்கின்ற தொடர் கருத்துரை அரங்கத்திலே பங்கேற்பதற்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை ஒரு பெரும் பேராக கருதுகின்றேன். மிகச்சிறந்த முறையிலே ஒரு இறைவணக்க பாடலை, பாரதியார் பாடலையே இறைவணக்கமாக உணர்வுபூர்வமாக பாடி வாழ்த்துரை வழங்கி நெறியாளுகையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி திருமதி சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் எனது அகமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி தலைமையுரையுடன் பின்னூட்டமும் கவித்துவமாக வழங்க இருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர் முனைவர் எவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆழப்பதிந்த நினைவுகள் என்று நான் பொதுவாக அப்துல் கலாம் ஐயா அவர்களுடன் 2 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கின்றேன் மெய்காவலராக. ஆனால் நான் கொடுத்த தலைப்பு ஐயா அவர்களை பற்றி பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொடுக்கவில்லை. நான் பொதுவாக ஆழப்பதிந்த நினைவுகள் என்னும் போது நம்மளுக்குள்ளே ஒவ்வொருவருமே சில நினைவுகளை நாம் கிராமத்தில் பிறந்தவர்களாக இருக்கலாம், நகரத்திலேயே பிறந்து நகரத்திலேயே வாழ்ந்து கொண்டு போவதாக இருக்கலாம். ஆனால் கிராமத்தில் பிறந்தவர்களுக்கு அது எங்குதான் இருந்தாலும் அந்த நினைவுகள் ஆழமாக பதிந்து இருக்கும். சில நினைவுகள் நம்ம ஒவ்வொருவருமே குறிப்பா கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் அந்த மண்ணையும் மண் சார்ந்த நிலவளங்களையும் இயற்கை சார்ந்த குளமாகட்டும், ஏரியாகட்டும், ஆறாகட்டும், ஓடைகளாகட்டும், அந்த நீர்ப்பாசன வயல்களாகட்டும், நண்டு, கொக்கு, குருவி இப்படி இந்த இயற்கையோடு இயைந்து வாழக்கூடிய அந்த தன்மையை நேரடியாக கண்டு வாழக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் கிராமத்தில் வாழ்ந்த மக்கள், தற்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள். அதை தவிர நாம் கிராமத்தை விட்டு எங்கு சென்றாலும் அந்த நினைவுகள் நம்முள்ளேயே தான் இருந்து கொண்டிருக்கும். அது குறிப்பா இப்போ வைரமுத்து என்றாலும் சரி, கவியரசர் கண்ணதாசன் என்றாலும் சரி, அவர்கள் அந்த மண் சார்ந்த கவிதைகள் ஒரு வித்தியாசமா இருக்கும். அந்த உள்ளத்து உணர்வுகளை அப்படியே கொட்டி தீர்ப்புவாக இருக்கும். அதுல நாம எங்கதான் இருந்தாலும், இப்ப நான் ஜம்மு காஷ்மீர்ல கூட பணியாற்றி இருக்கிறேன். அதுல ஜம்முதாவி என்று ஒரு ரயில் வரும். அதுல கன்னியாகுமரியில இருந்து ஜம்மு வரை அந்த ட்ரெயின் வரும். அப்போ அதுல ஜம்மு, கன்னியாகுமரி ஒரு சின்ன கோடு போட்டு அப்படி ஜம்முதாவி அப்படி போட்டிருக்கும். அப்ப நான் ஜம்மு ரயில் நிலையத்திலே அந்த ரயிலை பார்க்கும் போது, ஓ இது கன்னியாகுமரியில இருந்து வருது, அது ஒரு அக்ரணை. அப்போ என்னையும் அறியாமலே உண்மையிலேயே நான் அதுல பக்கத்துல போய் அந்த கன்னியாகுமரி இந்த எழுத்துக்களை அப்படி வருடி கொடுத்திருக்கேன் ஜம்மு ரயில் நிலையத்தில இருந்து. இதுதான் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் உணர்வு. எங்கே இருந்தாலும் நம்ம மண் சார்ந்த நினைவுகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அது நம்ம கடந்து போயிடலாம், இல்ல அதை மறந்துடலாம், அப்படின்னாலும் மறக்க முடியாது. அந்த நினைவுகள் நம்முள்ளேயே தான் இருக்கும். அது எத்தனையோ இப்போ பாவை கூத்து கிராமத்துல எல்லாம், எங்க ஊர்ல எல்லாம் அண்ணன் அசோகனுக்கு தெரியும், நண்பர் செல்வனுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருக்குமே பொதுவா தமிழர்கள் இந்த பாவை கூத்து, குறிப்பா நம்முடைய பழங்கால கலைகள் இப்போ இந்த 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து 21ஆம் நூற்றாண்டுலதான் ரொம்ப அதிகமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பா அது பாவை கூத்து நம்ம மரப்பாவையை வச்சு முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே வள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது நான் அகத்தில்லார் இயக்கம் மரப்பாவை நானால் உயிர் மறுத்து ஏற்றுங்கிறது அது ஒரு ஓமையை சொல்லுவார். உள்ளத்துல நாணம் இல்லாதவங்க ஒரு மரப்பாவைக்கு ஒப்பானவங்க அந்த மாதிரி. அவங்களுக்கு உயிர் இருந்தும் பிரயோஜனம் இல்லைங்கிறதுக்காக அந்த ஓமையை சொல்லி அந்த மரப்பாவையை அந்த ஓமையாடி சொல்லியிருப்பாரு. மரப்பாவைக்கு அது மரப்பாவைக்கு எந்த உயிரும் கிடையாது. அதை நூல் கட்டி ஆட்டிட்டு இருக்கவங்க எப்படி ஆட சொன்னாங்களோ அப்படி ஆடுவாங்க. நாணம் இல்லாதவங்க அப்படிப்பட்ட மரப்பாவைக்கு சமம். அப்போ ஆனா இதுல ஒரு உள்ளார்ந்த நம்ம பார்த்தா 2000 ஆண்டுகளுக்கு வரை முன்னாடி இருந்த அந்த கலை, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கலை 20ஆம் நூற்றாண்டு இறுதிக்கட்ட வரை வந்திருக்கு. ஏதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நவீன கண்டுபிடிப்புகள், தொழில் வளர்ச்சிகள் எல்லாம் காலந்தோறும் வந்துகின்றதால் கூட இந்த 20ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியும் 21ஆம் நூற்றாண்டின் துவக்கம் இப்ப நாம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த காலகட்டமும் தான் கலைகளை பெரிய அளவு அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய, அது கலைகள் மட்டுமல்ல, இயற்கை வளங்களாகட்டும் எல்லாமே ஒரு அழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையைத்தான் நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
ஒரு பெரிய தலைவர் கூட பதநீர் குடிக்கும் போது சக்கரை சேர்த்தீங்களா, நல்ல இனிப்பா இருக்கு. உண்மையிலே இதை நாம மேலோட்டமா கடந்து செல்ல முடியாது. ஒரு தலைவர், நான் அவருக்கு பேரை குறிப்பிட விரும்பல, பதநீர் பனைமரத்திலிருந்து எடுத்து பதநீரை கொடுக்குறாங்க, சக்கரை சேர்த்தீங்களா, நல்ல இனிப்பா இருக்கே என்று கேட்கிறாரு கொடுக்கிறவங்களை பார்த்து. அப்போ இதுல ஒரு ஒரு உண்மை என்ன இருக்குன்னா, அவருக்கு இத்தனை வயது ஆகிய பிறகும் பனை மரத்தில் இருந்து எடுக்கக்கூடிய பதநீருக்கு இயற்கையிலேயே இனிப்பு சுவை உண்டுங்கிறது கூட தெரியல. அப்ப அப்படிப்பட்டவர்கள் பனைமரம் அழிந்து போனால் என்ன, பனை தொழில் அழிந்து போனால் என்ன, மக்கள் உண்மையான கருப்பட்டியை சாப்பிட்டா என்ன, போலியை சாப்பிட்டா என்ன, உண்மையான பனம் கற்கண்ட சாப்பிட்டா என்ன, போலி கற்கண்ட சாப்பிட்டா என்ன, அப்படிப்பட்ட நிலைதான் வந்துகிட்டு இருக்கும். இதை நான் உண்மையிலே ரொம்ப வருத்தமா பதிவு செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு குறிப்பா ஒரு எந்த தலைவர், நான் நாளைக்கே ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, நீங்கள் இருந்தாலும் சரி, தனி மனித வெறுப்பு வெறுப்புகள் நம்மையும் அறியாம வந்துடும். அப்போ ஒரு தலைவன் என்பவர் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட இந்த நீர்நிலைகளாகட்டும், இயற்கை வளங்களாகட்டும், பனைமரங்களாகட்டும், மலை வளங்களாகட்டும், ஆற்று வளங்களாகட்டும், இவைகளை அழிய விடக்கூடாது என்ற அந்த எண்ணம் இருந்தால்தான் நம்முடைய பண்டை மரபு, நம்ம நீர்ப்பாசனத்துல எல்லாம் எந்த அளவிற்கு நம்மவர்கள் சிறந்து இருந்திருக்காங்க. அதாவது கல்லணை கட்டி அணை, அப்புறம் ஏரி, அப்புறம் மதகுகள், அப்புறம் ஊருணிகள், இதுக்கு பிறகு சங்கிலி தொடர் மாதிரி ஒவ்வொரு ஏரி, அதாவது ஏரி நிறைஞ்சி ஒவ்வொரு ஏரியும் நிறைஞ்சி 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 நிறைவாதான் அது கடைசியில கொஞ்சமா தான் கடலுக்கு போய் சேரும். எல்லாம் தேவை போதுமான அளவு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த நீர்ப்பாசனத்திற்கு தகுந்த அளவு பயன்பட்ட பிறகுதான் அது உபரி நீராக போய் சேருமே தவிர, இப்ப பார்த்தா திடீர்னு பார்த்தா வெள்ளக்காடா இருக்கும். வெள்ள நிவாரணப்படி 3 மாசத்துல வறட்சி நிவாரணப்படி கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ நம்முடைய அந்த இந்த இயற்கையை புறந்தள்ளக்கூடிய மனநிலை இப்பொழுது மிகவும் அதிகமாக நமது நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் மண்ணும் மண் சார்ந்த பற்றிதலும் இல்லாம நம்ம இளைய தலைமுறைகள் வளர்ந்து விட்டன. இப்ப ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லுங்க, ஒரு அழகான உதாரணத்தை நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். ஒரு குழந்தை வீட்டுல பிறக்குது, கட்டில்ல பிறக்குது, அது சிமெண்ட் தரையில தவழுது, அதே வீட்டுக்குள்ளேயே நடை பயிலுது, பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்ச உடனே ஷூவை போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போய் அந்த பேருந்துல ஏற்றி விடுறாங்க பெற்றோர்கள். அது பள்ளிக்கூடத்துல அதே ஷூவோட போகுது, பள்ளிக்கூடத்துல அமர்ந்திருந்து அதே ஷூ காலோட 2வது வீட்டுக்கு வருது, வீட்டுக்கு வரும்போது ஷூவை வீட்டுக்கு வெளியே கிளப்பி போட்டுக்கிட்டு சிமெண்ட் தரையில பழையபடியும் வந்துச்சு. அவன் அப்படியே வளர்கிறான், கல்லூரிக்கு போறான், வெளியே போகும்போது ஷூ போட்டுட்டு போறான், கல்லூரிக்கு போறான், பனி கிடைச்சிட்டு இருந்தா ஷூ போட்டுட்டு போறான், பனியில சேர்றான், வீட்டுக்கு வர்றான், கட்டில தூங்குறான். ஆக இதுல ஒரு ஆழமான உண்மையில என்ன பாதிச்ச விஷயம்னு சொல்லலாம். அந்த குழந்தைக்கு நம்முடைய நிலத்தில் கால் படவே இல்லை. நிலத்தில் கால் படாமலே வளரக்கூடிய தலைமுறைகள் வளர்ந்து விட்டன. அவனுக்கு நிலம்னாலே என்னன்னு தெரியாது. அதாவது அந்த உடல், அவனுடைய உடல், அவளுடைய உடல் அந்த மண்ணை தொடாமலேயே வளர்ந்து பெரியவர்கள் ஆகி விடுகின்றார்கள். இதுவும் ஒரு உளவியல் ரீதியான காரணமா அப்படின்னா எனக்கு தோணுது. ஏன்னா நிலத்திற்கும் அவர்களுக்கும் தொடர்பே கிடையாது. அதான் சொல்றேன், அவங்க இயற்கைன்னா என்ன தெரியாது, அரசியல்ல ஆழமான அறிவுன்னா எதுவுமே தெரியாது. படிக்கணும், ஏதாவது வேலை கிடைச்சா அதுல போய் சேரணும். அதுக்கும் பிறகு அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச காலத்துல நெல்லு இப்பவுமே நிறைய நம்ம நகைச்சுவை நிகழ்ச்சிகள்ல கூட போடுறாங்க, நெல்லு எதுல இருந்து வருவோம்னா கூட தெரியாது அவங்களுக்கு. புழுங்கல் அரிசின்னா என்ன தெரியாது, பச்சை அரிசின்னா தெரியாது. அப்படிப்பட்ட தலைமுறைகள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். முன்னால நாம எவ்வளவுதான் பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் ஏழைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இயற்கை சார்ந்த அறிவு இருந்தது. பாடத்திட்டங்களிலும் அவையெல்லாம் இருந்தன. அவற்றை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வலியுறுத்தப்பட்டன ஆசிரியர்களால். அப்போ நம்ம தலைமுறையோட சுத்தமா, அதாவது நான் முன்னரே குறிப்பிட்டது மாதிரி 20ஆம் நூற்றாண்டின் இறுதி காலமும்
21ஆம் நூற்றாண்டின் இந்த துவக்க காலமும் இயற்கை பேரழிவுகளுக்கும் இயற்கை கொண்டு கண்டுகிடாத ஒரு தலைமுறை வளர்ந்து கொண்ட இருக்கக்கூடிய இதா இருக்கு. அப்போ நாம எங்கதான் இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் சில நினைவுகள், அதாவது குறிப்பா இப்போ ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு எல்லாம் அந்த நினைவுகள் கண்டிப்பாக உள்ளத்துள்ளே இருந்து கொண்டுதான் இருக்கும். அது எந்த நினைவா இருக்கலாம். நம்ம மலையில ஆடு நினைவு, அது சீர்த்த உடனே அப்படி ஒரு சின்ன சின்ன துளிகளா நம்ம உடல்ல படும், அந்த ஞாபகம் இருக்கும். குட்டி போடுன்னு புத்தகத்துக்குள்ள மயில் இறகத்தை நுழைச்சி வைப்போம், அந்த ஞாபகம் வரும். நம்ம விறகு அடுப்புல பொங்கி அப்படியே அந்த சோறு, எங்க ஊர்ல சம்பாரிச்சு சோறை வச்சுட்டு அம்மா அந்த விறகு அடுப்புல பொங்கி அதை வடிச்சு அந்த கஞ்சி தண்ணியை தனியா வச்சுட்டு அப்புறமா அந்த இளஞ்சூட்டுல பொடிச்சு அதை நாங்க பொடிய வைக்கிறோம்னு சொல்லுவோம். அந்த சாப்பாடு அம்மா அந்த அம்மி அம்மி மிளகுல அரைச்சி அம்மா வைக்கக்கூடிய அந்த மீன் குழம்பு, அந்த வாசம் சொல்ல மாட்ட சாமி. நம்ம பரிவார தெய்வங்கள், நம்ம காவல் தெய்வங்களுக்கு குடை விழா எடுக்கும் போது அந்த சாம்பிராணி வாசம், பதநீர் பாட்டியெல்லாம் எங்க பாட்டியெல்லாம் போய் பனைமரத்துல போய் பதநீர் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப அந்த பாட்டுக்கு மடியில படுக்கும் போது அந்த பதநீர் வாசம் அப்படியே நம்ம மூக்குல அப்படி வரும். நான் அந்த நாசியால அதை சுவாசிச்சு பார்ப்பேன், பதநீர் மனம் அப்படி இருக்கும். அப்போ நம்ம தாத்தா வருவாங்க, வெத்தில போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாம் உள்ள குழந்தைகள் வெத்தில போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தாத்தா நம்மளை அவங்கள தூக்கும் போது சின்ன எச்சில் பட்டா கூட சி என்ன தாத்தா மேல எல்லாம் எச்சில் கொட்டுதும்பாங்க. ஆனா நமக்கு இப்பமும் அந்த தாத்தா வாயிலிருந்து தெரிச்ச அந்த வெத்தில அந்த சார் இருக்கு இல்ல, அது கூட நமக்கு இப்ப நினைவுல இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்பா வருவாங்க, வயல்ல இருந்து வருவாங்க, ஓடி வாமக்கா அன்னைக்கு எடுப்பாங்க. அதுல இருந்து வரக்கூடிய அந்த வியர்வை துளி எல்லாம் அதுல அந்த வியர்வை வாசம் அது எப்படி இருக்கும். அந்த பச்சை வயல்ல இருந்தா உழைச்சி வர்றாங்க. அப்ப அந்த பயிர் மனத்தோட வழியும் அந்த வியர்வை. அப்ப அந்த வியர்வையை அவங்க மார்போடு நம்மளை அணைச்சி எடுக்கும் போது அந்த வியர்வை வாசம் நம்ம நாசியத்தோடும். அப்படி அதாவது அவ்வளவு இயற்கையோடு நம்மவர்களுடைய அந்த நினைவுகள் எல்லாம் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனா இந்த கால தலைமுறைக்கு உண்மையிலேயே இப்படிப்பட்ட அந்த அனுபவங்களும் கிடைக்கவில்லை. அந்த அனுபவங்களை நினைத்து பார்க்கக்கூடிய அந்த பாக்கியங்கள் அவங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். இதை வச்சு நான் ஒரு வாசங்கள் என்று ஒரு கவிதை நூல் வெளியிட்டிருந்தேன். அதுல பெரும்பாலும் நம்ம மண் சார்ந்த கவிதைகள் தான். எல்லாமே கிராமத்துல நாம வாழ்ந்த அனுபவித்த, தற்பொழுது எத்தனை கோடி கொடுத்தாலும் அனுபவிக்க முடியாத அந்த நினைவு வாசங்கள் அந்த கனவுல வெளியிட்டிருந்தேன். அந்த கவிதை நூலுக்கு அந்த வாசங்கள்ங்கிற கவிதைகள் தான் நான் இப்ப உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்ட அந்த நிகழ்வுகள் கூட அந்த வாசங்கள் கவிதைக்காக நூலுக்காக எழுதப்பட்ட கவிதைகள்ல உள்ள வரிகள் தான். அதாவது அந்த கவிதையை நான் உங்கள்கிட்ட அப்படியே சொல்லிடுறேன். ஆழ்மனதுள் அடியெடுத்து வைத்து அங்கேயே வசித்துக் கொண்டிருக்கும் வாசங்கள் இதோ ஒவ்வொன்றாய். பட்டாம்பூச்சி பிடித்த போது விரல்களில் ஒட்டிய பல வண்ண இறகு சாயத்தில் ஏதோ ஒரு வாசம். மழையில் நனைந்த ஆடுகள் சிலிர்த்த போது மேனியில் பெருத்த நீர் திவலைகளின் வாசம். குட்டி போடும் என்ற குருட்டு நம்பிக்கையில் புத்தகத்திற்குள் புகுத்தி வைத்திருந்த மயில் இறகின் வாசம். அரங்கு வீட்டில் நின்ற ஆளுயர குலுக்கைகளை திறந்து பார்த்த போது வீசிய பழைய நெல்வாசம். விறகு அடுப்பில் பொங்கி அதன் வெந்தணலில் பொடிய வைத்த சம்பா அரிசி சோற்றின் சூடான வாசம். அம்மாவின் கைவண்ண அம்மி மிளகு மீன் குழம்பின் அற்புத வாசம். பனங்குருத்தோலையில் கட்டி மண் பானையுள் அடுக்கி பதமாய் வேக வைத்த கொழுக்கட்டை வாசம். பரணில் இருந்து தூசு தட்டி எடுத்த தோசைக்கல்லில் பண்டிகை நாளின் அதிகாலையில் சுட்ட தோசையின் வாசம். கருப்பட்டி ஆவதற்கு கரிஞ்சிவப்பாய் கொதித்தபடி ஊரின் மேனி எங்கும் வாசனை தடவிய கூப்பனி வாசம். குஞ்சு வேறு வரத்திற்காய் முட்டைகள் மீது அடை கிடந்த அடைக்கோழியின் தாய்மை வாசம். குஞ்சு வேறு வரத்திற்காய் முட்டைகள் மீது தவம் கிடந்த
அடைக்கோழியின் தாய்மை வாசம், சுடலை மாடனுக்கு பூசை கொடுத்த போது புகைந்தெழும்பிய சாம்பிராணி வாசம், எட்டாம் கொடை என்றும் மிச்சம் இருக்கும் கிடாக்குடையின் வாசம், பதநீர் பட்டு நனைந்திருந்த பாட்டியின் சேலை வாசம், மக்களே என்று தூக்கி முத்தமிட்ட தாத்தாவின் வெற்றிலை போட்ட வாய்வாசம், வயலில் உழைத்து வந்ததால் பயிர் மனத்தோடு வழிந்த தந்தையின் வியர்வை வாசம், மறைந்த பின்பும் வீட்டில் மறையாமல் நிறைந்திருந்த தாயின் வாசம், குப்புறப்படுத்து குமுறி அழுதபோது கண்ணீரால் ஈரமான தலையணை வாசம், பால் குடித்து ஓடி வரும் ஈர வாயுடன் தாய்மடியில் பால் குடித்து ஓடி வரும் ஆட்டுக்குட்டியின் ஈர வாயுடன் ஒப்பிடத் தோன்றும் சின்ன மகனின் எச்சில் வாசம், அமிழ்ந்து கிடக்கும் கல்வெட்டுகள் வெளியே காணப்படவில்லை என்றாலும் கரைந்து போய்விடுவதில்லை. சுவாசப்பாதையில் உயிர் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும் வரை இந்த வாசங்களும் உள்மனதில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆம், வாழ்ந்து கொண்டே இருக்கும். இது அந்த வாசங்கள் கவிதை நூலுக்காக நான் எழுதிய ஒரு கவிதை. இது உண்மையிலே இது நம்ம ஒவ்வொருவருக்குமே, அது கிராமத்தில் வாழக்கூடியவர்கள் என்றாலும் சரி, தற்பொழுது நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்றாலும் சரி, சில நினைவுகள் நம்ம கல்வெட்டுகளாக நம் உள்ளத்திலே என்றென்றும் அழிக்க முடியாதபடி அது இருந்து கொண்டுதான் இருக்கும். இதய சுவர்களிலே எப்பொழுதும் அழிக்க முடியாதவாறு ஒரு நிரந்தர ஓவியமாய் இருந்து கொண்டுதான் இருக்கும். இப்படிப்பட்ட நினைவுகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அந்த வகையில இப்போ ஏன்னா இப்ப நம்ம இயற்கை இப்ப உண்மையில நான் முதல்ல குறிப்பிட்டது மாதிரி நற்றிணையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தலைவி சொல்றா, எனக்கு அவளுக்கு கணவன் பொருளீட்ட போயிடுறான். அவ தன்னுடைய தோழிகிட்ட புலம்புறது மாதிரி ஒரு பாடல், நற்றிணை 226வது பாடல். அந்த பாடல் அவ சொல்றான், அதாவது மறைஞ்சா மருந்தும் கொள்ளார் மாந்தர் தொடங்குறது மாதிரி ஒரு அந்த பாட்டு. அதுல மருந்து வேணுங்கிறதுக்காக மரத்தை யாராவது கொல்லுவாங்களா? இது உண்மையிலே ஒரு ஆழமான, அதாவது ஒரு மரம் முற்றிலுமாக ஆணி வேருடன் வெட்டுப்பட்டு தான் போகும். ஆணி மர வேரோடு வெட்டி சரித்துதான் அதிலிருந்து மருந்தை எடுக்க வேண்டும் என்றால் அது செய்ய மாட்டாங்க. அது பாவங்கிறாங்க. அந்த மரம் ஆணி வேரோடு சாய்ந்து போகும், அழிந்து போகும்னா இல்லைன்னா அந்த பட்டையை உரிச்சா அது பட்டு போகும்னு வைக்கும். அப்போ அந்த மருந்தை கூட இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவங்க நாம. பட்டினி கிடந்து துறவு கிடக்கணுங்கிறதுக்காக யாராவது பட்டினி கிடப்பாங்களா? அப்போ நம்ம தமிழ் சமூகம் பட்டினி கிடந்துதான் இறைவனுக்கு சரி, ஒரு நாள் விரதம் இருக்கிறது உடம்புக்கு நல்லது, ஒரு வாரத்துல ஒரு நாள் இருக்கிறது நல்லதுங்கிறாங்க. ஆனா மாசக்கணக்குல பட்டினி கிடந்து நம்ம உடலை வருத்தி தான் தவம் இருக்கணும்னு தேவையில்லைங்கிற அந்த தலைவர் யாராவது தன்னுடைய உடல் கெட்டு போக அளவுக்கு பட்டினி கிடந்து தவம் இருப்பாங்களா? மக்கள் கஷ்டப்பட்டு அவர்கள் செல்வம் இழந்து நடுத்தருவுல இருக்கிற மாதிரி எந்த மன்னனாவது வரி வாங்குவானா? இப்படி சொல்லிக்கிட்டு இவ்வளவு முரண்பாட்டு செயல்களை யாராவது செய்வாங்களா? ஆனா என்னுடைய தலைவன் பாருங்க, நான் அங்க இருக்கிறேன், என்ன கண்டுக்காம, அதாவது எப்படி ஒரு மருந்துக்காக மரத்தை வெட்டி சரிச்சிருவாங்களோ, துறவு இருக்கிறதுக்காக எப்படி ஒருத்தன் பட்டினி கிடப்பானோ, மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை அவன்கிட்ட இருந்து வரிய புடிங்கி தும்பானோ, அப்படி நினைச்சுக்கிட்டு என்னுடைய கணவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கான். இது நியாயமா? அப்போ இயற்கையை நம்மவர்கள் கோப்பெருந்தேவி அம்மா, அது அவங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அம்மா கோப்பெருந்தேவி அம்மா, நீங்க மியூட் பண்ணுங்க. அப்போ அப்படி இயற்கை சார்ந்து நம்ம வாழணுங்கிற கருத்துக்களை அது காதல் பாடல்கள், காதலை வலியுறுத்தக்கூடிய பாடல்கள் என்றாலும் சரி, நம்முடைய இயற்கையை நேசிக்க வேண்டும் என்று நேரடியாக வலியுறுத்தக்கூடிய பாடல்கள் என்றாலும் சரி, முன்னாடியே நம்ம பழங்காலத்தில் இருந்தே நம்மவர்கள் அந்த அளவிற்கு ஒரு இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களாக தான் இருந்திருக்காங்க.
இப்பொழுது உண்மையிலேயே அது இப்ப கன்னியாகுமரியில நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு செய்தி பார்த்தேன். பகவதி அம்மை கோயில்ல அது இயற்கையாகவே திருவிதாங்கூர் சமஸ்தானத்து காலத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கூர் பிற்காலத்துல திருவிதாங்கூர் சமஸ்தானத்து மன்னர்களுக்கு உட்பட்டதா இருந்து அந்த காலத்துல கூட பேச்சுப்பாறையில இருந்து தண்ணி வரும். ஒவ்வொரு ஏரி குளங்களா நிறைந்து 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 நிறைவாக கன்னியாகுமரி கடலோரத்தில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெப்ப குளத்துல அது சென்று நிறையும். எப்படினாலும் அது நிறைஞ்சுதான் இருக்கும் பகவதி அம்மன் கோயில்ல உள்ள அந்த தெப்ப குளம். ஆனா இப்போ கடந்த ஆண்டு தெப்ப திருவிழா எப்படி நடந்தது தெரியுமா? நூற்றுக்கணக்கான இந்த ஃபயர் வண்டி, இந்த ஃபயர் பிரிகேட்ஸ் சொல்றோமே, அதுல இருந்து அந்த என்ஜின்ல கொண்டு தண்ணியை நிறைச்சு என்னைக்குமே இல்லாத ஒரு நிலையா செயற்கையாட்டு இவ்வளவுக்கும் இந்த தண்ணி வளம் நீர் வளம் குறைவு கிடையாது. ஆக அந்த நீர்வழி தடங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு போயின. அது சரியா தூர்வார விடாம மக்களின் கவனக்குறைவு, மக்களின் கண்டுகொள்ளாமை, இயற்கையை நேசிக்காத தன்மையால் அந்த நிலைக்கு இப்போ நாம வந்தாச்சு. இது பகவதி அம்மன் கோயில் தெப்பக்குளம் மட்டுமில்ல, அது பள்ளிவாசல் குளம் என்றாலும் சரி, அது தேவாலய குளம் என்றாலும் சரி, இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆனா அந்த நினைவுகள் பழைய காலத்து நம்ம உண்மையிலே இப்ப தெப்ப திருவிழா நாங்க சின்ன வயசுல பார்த்திருக்கிறோம். இப்போ இயற்கையாக நிறைந்த நீர் நிறைந்த தெப்ப குளத்தில் பார்த்த தெப்ப தேரோட்டங்கள்லாம் இப்பொழுது செயற்கையாக தீயணைப்பு வண்டிகளில் இருந்து தண்ணீர் கொண்டு நிறைக்கப்பட்டு அதில் தெப்ப திருவிழா நடத்தக்கூடிய அளவிற்கு ஆகிவிட்டது. ஆனா ஒருபுறம் வெள்ளத்தால் அழிவு, 3-4 மாதங்களிலேயே வறட்சியால் அழிவு, இந்த நிலைக்கு மாறிட்டு இருக்கு. இப்ப பொதுவா அரேபியாவுல எல்லாம் கடல் உண்டு. அரேபிய நாடுகள்ல எல்லாம் கடல் உண்டு, ஆனால் மலைகள் கிடையாது. அதனால்தான் அவை பாலைவன நாடுகள். நமக்கு தமிழ்நாடு 3 புறமும் கடலு, நடுவு அழகா பசுமையான வயல்கள், ஒரு புறம் காடுகள், இன்னொரு புறம் மேற்கு தொடர்ச்சி மலைகள், இப்படி மலைத்தொடர்கள், இப்படி எல்லாம் இருக்கிறதுனாலதான் எத்தனையோ 1000 ஆண்டுகளை கடந்தும் நம்ம இயற்கை வளங்கள் அப்படியே நிலைத்திருக்கின்றன இருந்தன என்று கடந்த காலமாக குறிப்பிடக்கூடிய அளவிற்கு நம்முடைய மலை வளங்கள் எல்லாம் இப்பொழுது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நீர்நிலைகளிலிருந்து நீர் ஆவியாகி மேலே அவற்றை அந்த கார்மேகங்களை தடுத்து அணைப்பதற்கு மலைகள் இல்லை என்றால் பாலைவன பூமியாக எப்படி சவுதி அரேபிய நாடுகள் இருக்கின்றனவோ அதை போல மாறிவிடக்கூடிய தன்மை மேலும் 50-100 வருஷம் கழிச்சுட்டா இதை போல மலைகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டால் அந்த நிலை வந்துவிடும். அதை ஒருபோதும் நம்முடைய ஆளும் வர்க்கத்தினர் என்றாலும் சரி, மக்கள் என்றாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவற்றிற்கான நல்ல சட்டத்திட்டங்களை வகுத்து இயற்கை அழிவை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொருவரின் மனதிலே இருக்கக்கூடிய அந்த பழங்கால நினைவுகள், அந்த இயற்கை வள பழங்கால பூமி, பழங்கால மலை, நம்ம குளம், ஏரி, ஊருணி, இப்படிப்பட்ட அந்த நீர்நிலைகள் என்றாலும் சரி, இயற்கையின் ஒவ்வொரு அங்கங்களுமே போற்றி பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கூறிக்கொண்டு என்னுடைய ஆழ்மனதில் பதிந்திருந்த அந்த பல்வேறு நினைவுகளையும் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு தளம் அமைத்து தந்த இந்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்க நிர்வாகிகளுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. மிக சிறப்பானதொரு உரை ஐயாவினுடைய